விடை எழுத கற்றுத்தருகிற கல்வியை விட கேள்விகளை கேட்க கற்றுத்தருகிற கல்வி தான் முக்கியம். அதனால தான் வள்ளுவர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னு சொல்கிறாரு. இட் இஸ் நாட் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். மணலை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே போனால் ஒரு பெரிய இமயமலை உருவாயிடும்னு அவர் சொல்லலை. அந்த மண்ணை அகற்றிக்கிட்டே போனால் உள்ள தண்ணி இருக்கும் அப்படிங்கிறார். நம்ம எஜுகேஷன் அந்த மாதிரி மாறணும்னு நான் நினைப்பேன். பல இடங்கள் நான் பேசும்போது சொல்லுவேன். இப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையனுக்கு ஒரு கணக்கு தெரியுதான்னு நம்ம கேட்குறதுக்கு என்ன கொடுக்குறோம்னா 5x2 நம்ம கொடுக்குறோம். அந்த பையன் 10ன்னு எழுதுறான். 50 குழந்தைங்க இருந்தால் அந்த 50 குழந்தைகளும் 10ன்னு எழுதணும். 10ன்னு எழுதினா தான் ஃபுல் மார்க். அந்த கேள்வி ஏன் மாற்றி கேட்கக்கூடாது? -10 அப்படின்னு கொடுத்தா 5x2ன்னு எழுதுகிற குழந்தைங்க இருக்கலாம், 2x5ன்னு எழுதுகிற குழந்தைங்க இருக்கலாம், 10x1ன்னு எழுதுகிற குழந்தைங்க இருக்கலாம், 10x10ன்னு எழுதுகிற குழந்தைகள் இருக்கலாம். அட்லீஸ்ட் 4 விதமாவது சிந்திக்க கற்றுத் தருவோம் இல்லையா? அதனால் நம்ம சரியான விடையா அப்படிங்கிறத விட சிந்தித்து அவர்கள் எழுதுகிற விடையா, சிந்தனையை தூண்டக்கூடியதாக கல்வி அமைப்பு முறை நான் எனக்கு என்னுடைய அனுபவம்